கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம நெறைய பேர் என்ன சொல்லுவோம்னா, நான் தான் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டேன். நான் தான் அவர தேடி போனேன். அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு இந்த ரட்சிப்பு கிடைச்சது. இந்த சந்தோஷம் கிடைச்சது, சமாதானம் கிடைச்சதுன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆனா உண்மையா என்னன்னா, நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம அவர தேடி போயிருக்க மாட்டோம். அவரு தான் நம்ம தேடி வந்திருப்பார். ஏன்னா, நம்ம நெறைய நேரம் என்ன நெனைக்கிறோம், நம்ம தான் அந்த தேவன பிடிச்சு கொண்டோம். நம்ம தான் உண்மையுள்ள தேவன பிடிச்சு கொண்டோம்ன்னு சொல்லி நம்ம நெனைச்சு கொண்டிருக்கோம். ஆனா உண்மையா என்னன்னா, கடவுள் தான் நம்மள தேர்ந்தெடுத்தார். அதுதான் சொல்லுது இல்லையா? தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மள பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அதாவது நம்மள தேர்ந்தெடுத்தது கடவுள் தாங்க. அவரு தான் என்னன்னா, நம்மள வந்து அவருடைய சரீரமாகிய திருச்சபையில இணைக்கிறதுக்காக நம்ம தேர்ந்து கொண்டார். அப்படி தேர்ந்து கொண்ட நிமித்தமா தான் நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம தேவனுடைய அன்ப ருசி பார்க்கிறோம். நாம அவர் மேல விசுவாசமா இருக்கிறோம். அந்த விசுவாசம் எப்படி வந்ததுன்னா, அந்த விசுவாசம் அவர் தான் நம்ம இருதயத்தில வைத்தார். தேவன் மேல நம்ம விசுவாசமா இருக்கிறோம்னா, அதுக்கு ரீசன் என்னன்னா, அவர் தான். ஆவியானவர் நம்ம கிட்ட வந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம இயேசு கிறிஸ்துவ நம்ம சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்வோம். ஆவியானவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, ஒவ்வொரு நாளும் நம்மள இயேசு கிறிஸ்துவை போல மாறுறதுக்கு நம்ம வழி நடத்திட்டே இருப்பார். நீங்க யோசிச்சு பாருங்களேன். முதல்ல நம்ம இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் அவ்ளோ பாவத்துல இருந்தேன். என்னோட வாழ்க்கைய வந்து நான் யார்கிட்டயும் என்னால பெர்சனலா ஷேரே பண்ண முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்துகிட்ட நான் ஷேர் பண்ணேன். என்னோட இருதயத்துல இருந்த பாரத்தெல்லாம் அவர் எடுத்து போட்டார். எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம், சமாதானம் குடுத்தார். அப்படின்னு சொல்லி நம்ம அவருக்கு பின்னாடி வைராக்கியமாயி போயிரும். நமக்கு ஒரே சந்தோஷம். அப்போ என்ன பண்ணுவோம்னா, எல்லா இடத்துக்கிட்டயும் நான் போய் என்ன பண்ணுவேன், இயேசு கிறிஸ்து எனக்கு இந்த மாரி அதிசயம் செஞ்சுட்டாரு. என் பாவத்தெல்லாம் மீட்டாருன்னு சொல்லி அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தினால நம்ம எல்லாத்துக்கிட்டயும் இயேசு கிறிஸ்துவ பத்தி நம்ம சொல்லுவோம். ஆவியானவர் சொல்றது நம்ம எல்லாமே கேட்போம். சண்டே ஆனா சர்ச்சஸ் கரெக்ட்டா போயிருவோம். முதல் ஆளா போய் சர்ச்சஸ்க்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பண்ணி வைப்போம். பாஸ்டர் சொல்றது எல்லாம் கேட்போம். எல்லா ஜெபத்திலயும் கலந்து கொள்ளுவோம். உபவாச ஜெபத்தில கலந்து கொள்வோம். எல்லாம் தேவனுக்கு பிரியமாய் நடப்போம். கடவுள் நம்மள ஆசீர்வதிக்க வச்சுருவார். உலக பிரகாரமான ஆசீர்வாதம்னாலும் சரி, ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னாலும் நமக்கு குடுத்துட்டே இருப்பார். நாட்கள் செல்ல என்ன ஆகுதுன்னா, நம்ம என்ன பண்றோம், நம்முடைய எண்ணங்கள் என்ன ஆகுதுன்னா, நான் ஜெபிச்சு, நான் உபவாசம் இருந்தனால தான் தேவன் என்னை இவ்வளோ நாள் ஆசீர்வதிச்சு வந்திருக்காரு. ஆவியின் வரங்கள் எனக்கு எப்படி கொடுத்தார்? நான் ஜெபிச்சு பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி, நம்மளுடைய கிரியையினால தான் தேவன் நம்மள ஆசீர்வதிக்கிறார்ன்னு சொல்லி நம்ம நெனச்சுட்டு இருக்கோம். அப்படி நெனச்சுட்டு இருந்தோம்னா, நம்மள பார்த்து வேதம் என்ன சொல்லுதுன்னா, முட்டாள்ன்னு சொல்லுது. என்ன சொல்லுது? முட்டாள்ன்னு சொல்லுது. நான் அந்த வசனத்த உங்களுக்கு வாசிக்கிறேனே. கலாத்தியர் 3:1 புத்தி இல்லாத கலாத்தியரே! நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? கலாத்தியர்ல 3:1 பவுல் வந்து கலாத்தியருக்கு எழுதும்போது என்ன சொல்றாரு? புத்தி இல்லாத கலாத்தியர். ஏன்னா வந்து 3:3 நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப் போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? நம்மள பார்த்து என்ன சொல்றாரு? இவ்ளோ புத்தியினரா இருக்கீங்களா? இவ்ளோ முட்டாளா இருக்கிறீங்களா? நீங்க ஆரம்பிச்சது ஆவியானவர்னால தானே! அவரு தானே உங்களுக்கு விசுவாசத்த